கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, யூதா என்கிற அந்த குலத்தை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். தன்னிடத்திலே திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இங்கே ஆண்டவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இதற்கு முந்தின சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தாலே சில காரியங்கள் புரியும்படியா இருக்கிறது. இந்த வசனத்தில் வரக்கூடியவைகளை மட்டும் நான் உங்களுக்கு ஞானமாக அறிவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கள்ளத்தனமாய் திரும்பினாள். நான் ஆண்டவரிடத்திலே திரும்புகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் அது முழு மனதோடு இல்லை. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், முழு இருதயத்தோடு அவர்கிட்ட திரும்பின. முழு இருதயத்தோடு திரும்பிவிட்டால் இனி பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய எண்ணங்கள், பழைய சிந்தைகள், பழைய செயல்கள், பழைய வாழ்க்கை, பழைய ஓட்டம், பழைய தப்பு எதுவுமே நம்மகிட்ட இல்லாதபடி நான் இப்பொழுது பார்க்கிறவைகள், நான் இப்பொழுது கேட்கிறவைகள், நான் இப்பொழுது செயல்படுத்த ஒவ்வொன்றுமே புதிய புதிய காரியங்களாக, தேவன் விரும்பக்கூடிய காரியங்களாக, ஆண்டவரை மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையாக, ஆண்டவரையே மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களாக இருப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் கிருபையாக ஈவாக தருகிறார். என கண்பானவர்களே, இந்த பாக்கியத்தை நாம் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என அரைகுறையான திரும்புதல் அல்ல, முழு மனதோடு திரும்புகின்ற ஒரு காரியம். இன்னைக்கு நம்மிடத்துல பாவத்திலும் வாழ்வேன், ஆண்டவரோடு வாழ்வேன் என்கிற ஓட்டம் தான் நிறைய மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆலயம் அடித்தவுடனே முதலாட்களாக செல்லக்கூடிய அநேகர் முழுமையான திருப்புதலோடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்கிறது? முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை. ஆண்டவரே, நான் உம்முடைய உறவுகளில் எப்படி இருக்கிறேன், முழுமையாக திரும்பி இருக்கிறேனா என்கிற ஒரு கேள்விகளை கேட்டுக்கொண்டு சரியான பாதையில் தெளிவாக செல்ல ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற முழுமையான திரும்புதலோடு நாங்கள் எங்களுடைய இருதயங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.